इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। அத்வைத்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த பதத்தை நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அத்வைத்தம் அத்வைத்தம் இவெல்லாம் அத்வைதிகள், அத்வைத்தவாதி. ஆனா எதை வச்சு அத்வைத்தவாதின்னு சொல்றது அப்படிங்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க சொல்றது கூட சிவாத்வைத்தவாதி இல்லையா? அத்வைத்தத்திலேயே பல விதங்கள் இருக்குன்னு தெரியுது. பல விதங்கள் இருக்குன்னு சொன்னா அது அத்வைத்தம்னு நினைக்கிறான். நியாயசாஸ்திரத்துல பார்த்தா அங்க ஒரு இடத்துல அத்வைதம் வருது. நமக்கு கண்ணுங்கிற இந்திரியம் இருக்கும் இல்லையோ, சக்ஷுர இந்திரியம்னு சொல்றோமே, அந்த இந்திரியத்தை வச்சுதானே நம்ம வெளியில இருக்கக்கூடிய ரூபங்களை பார்க்கிறோம். அது ஒன்னா ரெண்டான்னு ஒரு விசாரம் பண்ணியிருக்க. ரெண்டு கண் இருக்குங்கிறது வாஸ்தவம். ஆனா அதுல இருக்கக்கூடிய சக்ஷுர் இந்திரியம்ங்கிறது ஒன்னா ரெண்டா, இந்த கண்ணுக்கு ஒரு இந்திரியம் அந்த கண்ணுக்கு ஒரு இந்திரியம், ரெண்டா இல்ல ஒரே இந்திரியம் ரெண்டு கண்ணு வழியாக வேலை செய்யறதா. அங்க பார்த்தா சக்ஷுரத்வைத்தம் அப்படின்னு ஒரு இது வரும். சக்ஷுரத்வைத பிரகரணம் அப்படின்னு வேதாந்தத்துல அத்வைத்தம்னு அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா அப்படின்னு வருது. இப்ப நான் சொன்ன வாக்கியம் மாண்டூக்கிய உபனிஷத்துல உள்ள வாக்கியம். நம்ம இந்த அத்வைத்தம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி துவைத்தம்னு கூட பதப்பிரயோகங்கள் நிறைய வருது. என்ன கேட்டா சிவாத்வைத்தம் விஷ்ணு விசிஷ்டாத்வைத்தம் அந்த அத்வைத்தம் அத்வைத்த பதம் சேர்ந்த பேர்ல பிரசித்தமாக இருக்கக்கூடிய மதங்கள் நிறைய. ஆனா துவைத வேதாந்தம் அப்படின்னு சொன்னா அது ஒன்னாதான் இருக்கு. அதுதான் அத்வைத்தமா இருக்குமோன்னு தோன்றது. ஏன்னா துவைத வேதாந்தம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சு இப்ப ஒரே ஒரு வேதாந்தம் இருக்கு. ஆனா அத்வைத்தம் கலந்த வேதாந்தம் பார்த்தா ஏகப்பட்டது இருக்கு, நிறையவே இருக்கு. ஸ்ருதியில துவைத்தம்ங்கிற பதமும் வருது, அத்வைத்தம்ங்கிற பதமும் வருது, ரெண்டையும் பாக்குறோம். துவைத்தம் எந்த மாதிரி இடத்துல வருதுன்னு கேட்டா யத்ரஹி, நான் சொல்றது இப்போ இது பிருகதாரண்யக ஸ்ருதி, யத்ரஹி துவைத்தமிவ பவதி ததிதர இதரம் பஷ்யதி ததிதர இதரஞ்சிக்ரதி, இப்படி வரிசையா சொல்லிட்டு வரும். இங்க பார்த்தா துவைத்தமிவ துவைத்த பதம். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா ஜாதே துவைத்தம் ந வித்யதே அப்படின்னு வருது. ஒரு ஸ்ருதி நான் முன்னாடி சொன்னேனே, அது நாம விவகாரம் பண்ணக்கூடிய நிலையை எடுத்து சொல்றது. நம்ம என்ன ஒரு விவகாரம் பண்ணினாலும் விவகாரம் பண்ணக்கூடிய நாம் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா, நான் இப்ப பேசுறேன் அப்படின்னு சொன்னால் பேசுறவன் நான் இருக்கணும். நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா இந்த பேசுறதுக்கு ஒரு சாதனம் வேண்டாமா? வாக்கு இல்லாமல் நாம் பேச முடியுமா? முடியாது இல்லையா? வாக்குங்கிறது ஒரு இந்திரியத்தை சொல்றேன், அந்த இந்திரியத்தோட எனக்கு முகமான இந்திரியம் மாத்திரம் இருந்தா போறாது, என் வாய் வேலை செய்யணும். அப்ப இதுகள் இல்லாம என்னால பேச முடியாது. இதுகள் இருந்துட்டா மாத்திரம் போறாது, எனக்கு பேசக்கூடிய விஷயத்தை பத்தின ஒரு ஞானம் வேணும். எதை பத்தி பேசணுங்கிறது தெரியலேன்னு சொன்னால் என்னால பேச முடியாது. அப்ப அதுக்கு என்னுடைய புத்தி வேலை செய்யணும், புத்தி வேணும். இந்த வாக்கு புத்தி மனசு இது எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த சரீரமும் இருந்தா தான் இதுகள்லாம் வேலை செய்யும். சரீரம் சுஸ்தமா இருக்கணும். சரீரத்துல ஏதாவது ஒரு உபாதை இருந்ததுன்னு சொன்னால் நம்மளால சரியா பேச முடியாது. இப்ப சாதாரணமா என் கண்டத்துல கொஞ்சம் தோஷம் இருக்கு,
அதனால கொஞ்சம் வித்தியாசமான குரல் கேட்கறது. அப்ப இதெல்லாம் நமக்கு தேவைப்படுறது. எல்லாத்தையும் விட முக்கியமா பேசப்படும் விஷயம் இருக்கே, அது ஒண்ணு இருக்க வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளவும் இருந்தா தான் நாம ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேச முடியும் அப்படின்னு ஆகரிச்ச. இது துவைத்தமா அத்வைத்தமா? துவைத்தம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பேதம் பல பல வகை சில உபகரணங்கள் விஷயங்கள் இதெல்லாம் இருந்தா தான் நம்மளால விவகாரம் பண்ண முடியும், பேச முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லாமல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னாச்சு. அப்ப நான் சொன்ன அந்த ஸ்ருதி இருக்கே, எத்திரஹி துவைத்தம் இவ பவதி தத் இதர இதரம் பஷ்யதி அப்படிங்கிற இந்த ஸ்ருதியானது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு காரியத்தை பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் பலதாக இருந்தா தான் நம்மளால எந்த காரியத்தையுமே செய்ய முடியும். ஆக இதுதான் துவைத்தம்னு அங்க சொல்றது. இது ஒண்ணாச்சா? நான் அடுத்த ஒரு இது சொன்னேன், கியாத்தே துவைத்தம் ந வித்யதே. தெரிஞ்சுட்டான்னு சொன்னால் தெரியாத பரியந்தம் துவைத்தமாம், தெரிஞ்சாச்சேன்னு சொன்னா அப்ப துவைத்தம் இல்லேன்னு ஆயிடும் அப்படிங்கிறார். ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்ப பேசணும் அத்வைதத்தை பத்தி எல்லா விஷயங்களை இவ்வளவு இதெல்லாம் வேண்டியிருக்கு. எவ்வளவு சமாச்சாரங்கள், எத்தனை சாதனங்கள் தேவைப்படுறது, எல்லா பேதம் தான் இருக்கு. பேசணும்னா துவைத்தம் வேண்டியிருக்கு. ஆனா விஷயம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா அப்ப துவைத்தம் இருக்காது அப்படின்னு வேற சொல்றோம். துவைத்தம் இருக்காதுன்னு சொல்லிட்டா அப்ப விவகாரமும் இருக்காதுங்கிறதையும் அந்த ஸ்ருதி சொல்றோம். எத்ர த்வஸ்ய சர்வம் ஆத்மைவாபூத் தத் கேன கம் பஷ்யே தத் கேன கஞ்சிக்ரே அப்படின்னு வரிசையா ஆரம்பிச்சு அந்த விஷயம் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னா அப்ப ஒரு விவகாரமும் இல்லை. ரெண்டு பாருங்க, தெரிஞ்சாச்சுன்னா அப்ப துவைத்தம் இல்லை, துவைத்தம் இல்லைன்னு சொன்னா விவகாரம் இல்லை. இது ரெண்டு விஷயம் இங்கே கிடைக்கும். அப்ப அதுதான் அத்வைத நிலைன்னு கிடைக்கும். அப்படின்னா இது எதை பத்தி அத்வைத்தம்னு சொல்றோம்? தெரியாதவன் எதை சொல்லி கொடுக்குறானோ அதுதான் அத்வைத்தம் அப்படின்னு வச்சுக்கணுமா? துவைத்தத்துல இருந்துட்டு எது சொல்லப்படுறதோ அதுதான் அத்வைத்தம் அப்படின்னு வச்சுக்கணுமா? புரியல. ஆனா ஒண்ணு பார்க்கலாம், இந்த அத்வைத்தம் துவைத்தம் இது ரெண்டையும் பத்தி இந்த பிருகதாரண்யக உபனிஷத்து பேசிட்டு வரச்ச துவைத்தம் உபதேசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அது உபதேசம் இல்லாமலே தெரியக்கூடியதாக இருக்கு. ஆனா அந்த அத்வைத்தம் இருக்கே அது உபதேசிக்காமல் தெரியக்கூடிய விஷயமாக இல்லை. அதனால அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றோம். இதே அத்வைத்தம் அப்படிங்கிற இந்த பதத்துக்கு பதில் ஏகத்துவம் அப்படிங்கிற ஒரு பதமும் உபனிஷத்துல நம்ம பார்க்கிறோம். தத்ர கோ மோக கஷோக ஏகத்துவம் அனுபஷ்யதா. ஏகத்துவங்கிற பதமும் பிரயோகத்துக்கு வருது. இத ரெண்டையும் பார்க்கறச்ச அத்வைத்தம்ங்கிறதுக்கும் ஏகத்துவம்ங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது. மற்றவாளும் அதே மாதிரிதான் நினைச்சிருக்கா. ஆனா எதை ஒண்ணுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்ப சிவவிசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு சிவாத்வைத்தம்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தோம்னா விசிஷ்டங்கிறத எடுத்துட்டு நம்ம சிவாத்வைத்தம் அப்படின்னு சொன்னோமானால் அந்த சிவன்கிற பரமாத்மா, அந்த பரமாத்மா ஒருவர் தான், ரெண்டு இல்லை, ஒரே பரமாத்மா. அப்படிங்கிறதுனால சிவன் ஒருவரே பரமாத்மா, வேற யாரும் பரமாத்மா இல்லை, வேற யாரும் இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் இருக்கா. ஆனா பரமாத்மா அவர் ஒருத்தர் தான். அதனால சிவாத்வைத்தம். இதுலயே விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தோம்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, இந்த சிவனை தவிர்த்து உலகத்துல என்ன இருக்கோ அதையும் விசேஷணமாக சேர்த்து விடலாங்கிறார். சிவனை தவிர்த்து உலகத்துல இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாக பிரிக்கப்படுறது. சித்து, ஜடம். ஜடப்பொருள் எதுக்கு ஞான சக்தி இல்லையோ அதெல்லாம் ஜடம். எதுக்கு ஞான சக்தி இருக்கோ அது சேத்தனம், சித்துன்னு சொல்லப்படுறது. இந்த ரெண்டு இருக்கா, இந்த ரெண்டோடு சேர்ந்த சிவன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்ப மொத்தம் இதுக்குள்ள அடங்கிடுத்தோம். இந்த சித்து, ஜடம்
இந்த ரெண்டை விட்டால் மூணாவது கிடையாது. அப்ப இந்த சித்து ஜடம் இது ரெண்டும் சேர்ந்த பரமாத்மா அப்படின்னு சொன்னா என்னாச்சு? மொத்தமா பார்த்தா ஒண்ணுதான். இதை தவிர்த்து வேற இன்னொன்னு இல்லை. இதுக்குள்ள அடங்கினதான் எல்லாமே தவிர இதுல இருந்து வெளியில இல்லை. இதுக்குள்ள நிறைய இருக்கலாம். ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் ஒண்ணுதான். அந்த வேர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம மேல பார்க்கலாம், அந்த நுனி வரையில் எல்லாம் சேர்ந்தது ஒரே மரம். ஆனா அந்த மரத்துக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மரத்துக்கு வேர் இருக்கு, கிளைகள் இருக்கு, அந்த கிளைகள்ல இலைகள் இருக்கு, பழம் இருக்கு, புஷ்பம் இருக்கு, என்னெல்லாமோ நிறைய விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஒரு பொந்து எல்லாமே இருக்கு. அப்ப இப்படி பார்க்கறச்ச இது எல்லாம் சேர்ந்தது ஒரு மரம். அப்ப விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்க்கக்கூடிய உலகம், அதை பார்க்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஜீவன் சேத்தனம் எல்லாம் சேர்ந்த ஒரு பரமாத்மா, இவர் தான் விசிஷ்டகான்னு சொல்லப்படுறார். அவர் ஒண்ணு, அத்வைத்தம். இதை நம்ம இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இது அத்வைத்தம் தான். இதை யாரும் ஆட்சேபிக்கிறதுக்கு இல்லை. ஆனா இந்த அத்வைத்தத்தை தான் இப்ப சொன்ன ஸ்ருதி வாக்கியம் நமக்கு தெரிவிக்கிறது சொல்றோம். இப்ப நம்ம எந்த ஒரு உபனிஷத்து வாக்கியத்துல அத்வைத்தம் அப்படின்னு பாக்குறோமோ அந்த வாக்கியத்துல அத்வைத்தம் அப்படிங்கிறது இது எல்லாம் கலந்து சேர்ந்து மொத்தமா ஒண்ணு, விசிஷ்ட அத்வைத்தம் அப்படின்னு அதை சொல்றதுன்னு அர்த்தம் பண்றாங்க. இது சிவாத்வைத்தம், சிவவிசிஷ்டாத்வைத்தம், விஷ்ணு விசிஷ்டாத்வைத்தம், துவைதாத்வைத்தம் எல்லாமும் இருக்கு. அந்த அதுல எல்லாத்துலயும் நீங்க பார்க்கலாம். பார்த்தா இந்த அத்வைத்தத்தை ஸ்ருதி சொல்றதுன்னு கொண்டு முடிச்சிருவா. இதைத்தான் அங்க சொல்றது. இதே துவைத வேதாந்தத்துல பார்த்தோம்னா அவ இந்த சப்தத்தை உபயோகப்படுத்திக்க மாட்டா அத்வைத்தங்கிறத. ஆனா துவைத்தம் தான் ஸ்ருதிக்கு அர்த்தம். பரமாத்மா ஒருத்தர் அப்படிங்கிறத ஸ்ருதி சொல்றது அப்படின்னு சொல்லி. இப்ப இத்தனை பேருக்கே நம்ம கேட்கலாம், பரமாத்மா ஒருத்தர் அப்படின்னு சொன்னாக்க அது நீங்க ஒத்துக்கல மாட்டேளா அப்படின்னு கேட்டா இதுல ஒண்ணும் விப்ரதிபத்தியே கிடையாது. பரமாத்மாவுக்கு ஒரு லட்சணம் சொல்லுங்க. சம்பூர்ண ஜெகத்து எதுலேருந்து வந்ததோ, எதுல இருக்கோ, எதுல லயமாகிறதோ அதுன்னு ஒரு லட்சணம் சொல்லி கொடுத்துருக்கு. சர்வ ஜெகத்துக்கும் காரணமாக இருப்பவர் பரமாத்மா அப்படின்னு. அவர் தான் பரமேஸ்வரன். அவர் எத்தனை பரமேஸ்வரன் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிற விஷயத்துல யாருக்குமே மதபேதம் கிடையாது. ஆக இதுதான் அந்த அத்வைத்தம் அப்படின்னு சொன்னா இங்க ஒன்றும் மதபேதத்துக்கு ஒன்றும் இடமே இல்லை. அதே சமயத்துல ஜாத்தே துவைத்தம் ந வித்தியதே அப்படின்னு ஒரு ஸ்ருதி வந்தது. விஷயத்தை தெரிஞ்சுட்டாச்சுன்னா அப்புறம் துவைத்தம் இல்லை அப்படின்னு இதே என்னமா சொல்றது அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல கொஞ்சம் தகராறு இருக்கு. ஜாத்தே துவைத்தம் ந வித்தியதே இந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் பண்றதுல ஒரு வித்தியாசம். அதனால இப்போ ஸ்ருதி வேதாந்தம் அத்வைத்தம்னு சொல்றதுன்னா எதை அத்வைத்தம்னு சொல்றது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தீர்மானம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அது ஸ்ருதி போன போக்குலயே நம்ம விசாரம் பண்ணி பார்த்துன்னு போகலாம். ஸ்ருதி சொன்ன போக்குல பாக்குறச்சே நமக்கு என்ன தெரியுறதுன்னு கேட்டா அங்க ஆத்மாத்வைத்தம்னு ஒரு அத்வைத்தத்தை சொல்றது. அதாவது ஆத்மாங்கிறது ஒண்ணு, இதுதான் அத்வைத்தம். சிவாத்வைத்தம், விஷ்ணு விசிஷ்டாத்வைத்தம், இப்படி எல்லாம் வரிசையாத்வைத்தம், சக்ஷுர அத்வைத்தம்னு கூட வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த விதத்துல பாக்குறச்சு இங்க சொல்றது ஆத்மா அத்வைத்தம். ஏன்னா அந்த வாக்கியத்துல அப்படி வந்திருக்கு. நான் சொன்ன அந்த மாண்டூக்கிய உபனிஷத்துல அத்வைத்தம்னு சொல்லிட்டு ச ஆத்மா ச விஜ்ஞேயா, தெரிந்து கொள்ள வேண்டிய ஆத்மஸ்வரூபம் அது அந்த அத்வைத்தம். அத்வைத்தம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா ஆத்மா அத்வைத்தம் அப்படிங்கிறது இதுதான் அத்வைத சப்தத்தினால சொல்ல வேண்டிய விஷயம்னு புரியுது. இதை எல்லாரும் ஒத்துப்பாளா? ஆத்மா அத்வைத்தம் அப்படின்னு சொன்னா ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்னு யாராவது ஒத்துப்பாளா? வேற யாராவதுன்னு கேட்டா ஆத்மா ஒண்ணுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கல. ஆத்மா ஒண்ணுன்னு சொன்னா யாரு பாக்குறானோ, ஆத்மானா யாரு அதை முதல்ல நம்ம பார்க்கணும். நீங்க ஆத்மா ஆத்மான்னு சொல்றீங்க, ஆனா ஆத்மானா என்ன?
அப்படிங்கிறது நிரூபணம் பண்ணோம் இல்லையா? அதுக்காக தான் இங்க நிறைய சாஸ்திரங்கள் ஏற்பட்டிருக்கு, பல மதங்கள் இங்க வந்திருக்கு. ஆத்மானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல இந்த விசாரத்துல லோகத்துல 4 பேர் எப்படி விவகாரம் பண்றா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஆத்மான்னு அவ சொல்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா சார்வாகன் தான் முதல்ல வந்தான். அவன் பார்த்தா நான் அப்படின்னு எதை சொல்றோமோ அதுதான் ஆத்மா, இதை தவிர்த்து ஆத்மா கிடையாது. அப்ப நான் அப்படின்னு நமக்கு தெரியக்கூடியது எது? நான் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டு தன்னை காண்பிக்கிறானே அது என்னது அப்படின்னு பார்த்தா அவன் கண்டுபிடிச்சு என்ன சொன்னான்னா, விசாரம் பண்ணி பல விதத்துல நிறைய விசாரம் பண்ணி பார்த்து ஒவ்வொருத்தனும் தன்னுடைய தேகத்தை தான், தேகம்னா சரீரம் இல்லையா, இந்த சரீரத்தை தான் நான் அப்படின்னு சொல்றான். அவாவா சரீரம் அவளுக்கு நானா இருக்கு, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அதைத்தான் அவ நான்னு புரிஞ்சுக்கிறா லோகத்துல. அதனால அதுதான் ஆத்மா. இது அவன் கண்டுபிடிச்ச விஷயம். ஆத்மாங்கிற சப்தத்துக்கு தேகம் அப்படின்னு அர்த்தம். அந்தந்த தேகம் அவாவாளுக்கு ஆத்மா அப்படின்னு வச்சுக்கணும். அப்படின்னா இது அத்வைத்தமாகுமோ? நிச்சயமா ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தேகம் தனித்தனியா இருக்கு. நமக்கு பார்த்தா நம்மளுடைய தேகம் தெரிகிற மாதிரியே மற்றவாளுடைய தேகமும் சேர்ந்து தெரியுது. நம் தேகம் மாத்திரம்தான் நமக்கு தெரியறதுங்கிறது இல்லை. ஆக எத்தனை ஆத்மா அப்படின்னு கேட்டா அத்வைத்தம்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆக சார்வாக்கன் ஏகா ஆத்மா, ஒரே ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்கு வழியே கிடையாது. அப்படியானா நம்ம வேதாந்தத்துல ஆத்மாத்வைத்தம்னு சொல்றச்சு இந்த சார்வாக சொல்லக்கூடிய ஆத்மாவை எடுத்துட்டு அத்வைத்தம்னு சொல்றதுக்கு வழி இல்லைன்னு ஆச்சு. வேற அடுத்தபடியா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அவ என்ன சொல்றா, தேகம் ஆத்மா கிடையாது, தேகத்தை தவிர்த்து ஒரு ஆத்மான்னு ஒண்ணு ஒத்துக்க வேண்டி இருக்கு. அந்த ஆத்மாவை நம்ம பிரத்யட்சமா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா பார்க்க முடியாது. நேரடியா பார்க்கறதுங்கிறது முடியாது. தேகத்தை பார்த்துடலாம், ஆனா தேகம் ஆத்மா கிடையாதுங்கிறதுக்கு பல யுக்திகள்னால நம்ம சாதிக்கிறோம். தேகத்தை காட்டுல ஆத்மா வேறானதுன்னு சொல்லும்படியா இருக்கு. இதையும் நான் எப்படி தீர்மானம் பண்றேன்னு கேட்டா லோகத்துல நடக்கக்கூடிய விவகாரத்தை வச்சுதான் நான் தீர்மானம் பண்றேன். நான் புதுசா ஒரு யுக்தியை சொல்றேன்னு நினைக்கவே வேண்டாம். லோகத்துல உள்ள சார்வாகன் எந்த லோக விவகாரத்தை பரிசீலனம் பண்ணி லோகத்துல ஒவ்வொருத்தரும் தான் ஆத்மான்னு சொல்லி தான் நான் அப்படின்னு எதை சொல்றான்னா சரீரத்தை சொல்லிட்டு இருக்கா, ஆனா அது ஆத்மா அப்படின்னு சொல்றான்னு சொன்னா இல்லையா? இப்போ இவனும் அதே லோகத்தை பரிசீலனை பண்ணுவோம், ஆனா தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுன்னு சொல்ற நிர்பந்தம் இருக்கு, தேகத்தையே ஆத்மான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு என்ன யுக்தியை சொல்றான் அப்படின்னு கேட்டா, இந்த தேகமே ஆத்மாவாக இருக்கும் பட்சத்திலே இந்த தேகத்துல வரக்கூடிய விகாரங்களோ அதுக்குண்டான ரூப ரசாதிகள் குணங்களோ, இந்த குணங்கள் எல்லாமே நமக்கு தெரியற மாதிரி மற்றவாளுக்கும் தெரியும். இப்ப தேகம் குட்டையா இருக்குன்னு சொன்னா யாரு பார்த்தாலும் அது தெரியும் குட்டையா இருக்காங்க. தேகம் சிவப்பா இருக்கு கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா இது யாரு பார்த்தாலும் தெரியுது இந்த வித்தியாசம் இல்லையா? இந்த தேகம் ஆத்மா அப்படின்னு சொல்லும் போது இந்த தேகத்துடைய குணங்களும் சரி அந்த தேகமும் சரி இது ஒருத்தர் மாத்திரம் எல்லாரும் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த தேகத்துல இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு சில சமயம் வருத்தம் வருது, துக்கம் வருது, சில சமயம் ஒரு சௌக்கியம் வருது, சில ஆசைகள் வருது, சில விஷயங்கள் தியானம் வருதோ இல்லையோ. ஆனா இப்ப வரக்கூடிய இந்த விசேஷ குணங்கள் இருக்கே இது மற்றவாளுக்கு தெரியறதோ? இவனுக்கு அந்த தியானம் வந்திருக்கே அப்படின்னு பார்த்தா தெரியுமா? முகத்தை பார்த்தா, சரீரத்தை பார்த்தா தெரியுமா இவனுக்கு இந்த மாதிரி பிரம்மஜானம் வந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா பிரம்மஜானிகளுக்கு தெரியும் போல இருக்கு, நமக்கு தெரியாது. பிரம்மஜானிகளுக்கு தெரியும். அந்த உபனிஷத்து கதையில வருது, பிரம்மஜானியாக பிரம்மோபதேசம் பெற்று அந்த சிஷ்யன் வரும்போது குரு பார்த்து பிரம்மவித இவ சௌமியத்தே முகம் பாதி எப்படியே சொல்வார்.
யாருப்பா அவனுக்கு உபதேசம் பண்ணா, முகத்தை பார்த்தா பிரம்மஜானம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வரும். அது சரி, அது சில பேருக்கு தெரியும் அது விஷயம். ஆனா பொதுவான ரீதியில ஒருத்தனுடைய ஞானம் இன்னொருத்தனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நான் அறிவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நான்கிறது அறியக்கூடியதாக இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஞானத்தை உடையது எதுவோ அது இந்த சரீரமாக இருக்கும் பட்சத்திலே சரீரத்தினுடைய குணங்கள் எப்படி எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக இருக்கோ அதே மாதிரி இந்த ஞானமும் இவனுடைய ஒருத்தனுடைய ஞானம் மற்றவாளுக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடியதாக இருக்கணும். ஒருத்தனுக்கு வரக்கூடிய சுக துக்காதிகள்லாம் இருக்கே, ஆசை, இந்த தர்மங்கள்லாம் சொல்றோமே, இதெல்லாம் கூட எல்லாருக்கும் பிரகாசமாகணும், எல்லாருக்கும் தெரியும்படியாக ஆகணும். ஆனா இந்த மாதிரி யாருக்காவது தெரியுறதோ? ஒருத்தன் நம்மளை ஏமாத்துறதுக்காக நம்ம கிட்ட நான் வார்த்தை பேசுறான், ரொம்ப சாத்துக்கமா ரொம்ப அழகா பேசுறான். பேசிட்டு போனா நமக்கும் அவன் மேல நம்பிக்கை வருது, அது மாதிரியானது ஏமாந்து போக முடியாது. அதுக்கப்புறம் தெரியறது இவன் ஏமாத்துறவன் அப்படிங்கிறது இது நம்ம அனுபவத்துல தெரியும். இப்ப அவன் ஏமாத்துற எண்ணம் உள்ளவன் அப்படிங்கிறத நாம அவனை பார்க்கும்போது புரிஞ்சுக்கல. ஒரு சமயம் அந்த ஏமாத்துற குணமானது அந்த சரீரத்தை சேர்ந்ததாக இருக்குமானால் சரீரத்தை பார்க்கறச்சே நம்ம இவன் ஏதோ ஏமாத்துறவன் போல இருக்கே அப்படின்னு தெரிஞ்சு விடலாம் போல இருக்கே இல்லையா? ஆனா அப்படி தெரிஞ்சுக்க முடியறது இல்லை. அப்ப இந்த குணங்களை வச்சு பார்க்கறச்ச இந்த குணங்கள்லாம் அவளுக்கு தெரியுது. ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியாக ஏமாத்துற எண்ணம் தனக்கு இருக்கிறது தெரியாமல ஒருத்தன் ஏமாத்துறான். அவன் நிச்சயமா ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணும்போது அது தெரியாம ஏமாத்துறது இல்லை. ஆக எந்த எண்ணம் ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியாக இருக்கோ அந்த எண்ணம், சுகம், துக்கம், இது எல்லாம் ஒருத்தனுக்கு தெரியுது, ஆனா மற்றவாளுக்கு தெரியல. அப்ப சரீரத்தினுடைய குணங்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் வந்தது இல்லையா? சரீரத்துடைய குணங்களா இருந்தால் எனக்கும் தெரியுது, மற்றவாளுக்கும் தெரியுது. ஆனா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, இது எனக்கு மாத்திரம் தெரியுது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தெரியுது, ஆனா மற்றவாளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறான்னு கேட்டா, நான் சொல்றது வெறும் சரீரம் இல்லை, சரீரத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு அதுக்கப்புறம் சில பேர் வந்து சரீரத்தை காட்டிலும் வேறானதுன்னு சொல்லிட்டா அது எதுன்னு மறுபடியும் விசாரம். சரீரத்தை காட்டிலும் வேறானதுன்னு சொன்னா இங்க ஏகப்பட்ட சமாச்சாரம் கிடைக்கிறது. நம்ம சரீரத்துக்குள்ள இத வேலை செய்யறதுக்கு இந்திரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. மனசுன்னு ஒண்ணு இருக்கு, புத்தின்னு ஒண்ணு இருக்கு, பிராணன்னு ஒண்ணு இருக்கு, மூச்சு காத்தெல்லாம் போறது. இந்த மாதிரி இது எல்லாம் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்மாவாக இருக்கலாமா அப்படின்னு விசாரிச்சு பாக்குறான். இந்த ஈஸ்வரனை ஒத்துக்காத பல தர்சனக்காரெல்லாம் என்ன சொல்றான்னா, ஈஸ்வரனை விட்டுட்டு இந்த சரீரத்துக்குள்ளேயே இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஆத்மாவா இருக்கலாமான்னு விசாரம் பண்ணி பார்த்து ஒருத்தர் மனசுதான் ஆத்மா, மனசு இருந்தா தான் எல்லாமே நடக்கிறது, ஆக மனசுன்னு ஒண்ணு இருக்கு, மனசு இருக்கிறது மற்றவாளுக்கு தெரியாது, மனசுன்னு ஒண்ணு இருக்குங்கிறத சாதனம் பண்ணி அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றான்னா, மனசை தாண்டி பிராணன் ஒண்ணு இருக்கு, அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு வர, அதுதான் நான் அப்படின்னு. ஆனா அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இதெல்லாம் நாஸ்திகவாதங்கள் பேரு. ஆஸ்திகவாதத்துல வரைச்ச இதெல்லாம் தாண்டி ஆத்மா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். அவ என்ன சொல்றா, இந்த சரீரமோ மனசோ பிராணனோ இது எல்லாமே ஆத்மா ஆக முடியாது. ஏன் ஆக முடியாது அப்படின்னு கேட்டா ஒரே காரணம், இந்த ஆத்மாவுடைய நிலை இதுகளுடைய நிலையை காட்டிலும் வித்தியாசப்படுறது. சரீரம், இந்திரியம், மனசு, புத்தி, பிராணன் இதுகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா ஒரு சுகம் துக்கம் இல்லாத நிலைங்கிறது இருக்கு அப்படின்னு ஒண்ணு காமிக்கிறார். சரீரம் மாத்திரம் இருக்கு, பிராணன் இல்ல, மற்றது இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா அங்க ஒரு தியானமும் வரல அவன் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படிங்கிறத வச்சுட்டு நாம என்ன பார்க்கலாம்னா, பிராணன் இருந்துட்டா அது ஆத்மான்னு சொல்லலாமான்னா முடியாதுன்னு ஆறுது. பிராணனே ஆத்மான்னு சொல்றது உபனிஷத்து ஒரு யுக்தி சொல்லி கண்டிக்கிறது.
பிராணன் ஆத்மாவாக இருக்கும் பட்சத்திலே நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறவன் இருக்கானோ இல்லையோ, அவங்கிட்ட நாம பிராணன் முழிச்சுண்டு வேலை செய்யறத பாக்குறோம். நன்னா தூங்கிட்டு இருக்கான், ஆனா அவனுடைய இந்த சுவாசோச்சாச பிரக்கிரியைங்கிறது அழகா நடந்துட்டு இருக்கு. அவன் மூச்சு காத்து சீரா கரெக்டா இழுக்கிறான் விடுறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படின்னா என்னாச்சு, அந்த பிராணன் தன் வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கு. செஞ்சுட்டு இருக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அது தூங்கலேன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அவனை கூப்பிட்டா அவனுக்கு ஏன் தெரியல, அந்த பிராணனை கூப்பிட்டா அவனுக்கு ஒண்ணும் தெரியல, ஒண்ணுமே தெரியாம தூங்கினேன்னு வேற சொல்றான். கூப்பிட்டது தெரியல, தூங்கினது கூட தெரியல, ஒண்ணுமே தெரியல, அப்படி தூங்கினேங்கிறான். இந்த பிராணன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்றதா இருந்தால் அது தூங்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு தெரியாம போகிறதுக்கு என்ன காரணம்? அதனால தெரியாம போறதுக்கு காரணம் இல்லை அப்படிங்கிறத பார்த்து இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆத்மா இருக்கு, அதுதான் கர்த்தா. இந்த பிராணனோ மனசோ சரீரமோ இதெல்லாம் கர்த்தா கிடையாது. அதை தவிர்த்து ஒரு ஆத்மாங்கிறது இருக்கு, இதுதான் கர்த்தா, இதுதான் போக்தா. கர்த்தா போக்தா அப்படிங்கிறத தனியா பிரிச்சு எடுத்துட்டார். இப்ப நம்ம என்ன இதுல பார்க்கணும்னு சொன்னா, அந்த சரீரம் கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்கு அதை நான் சில பேர் சொல்றாங்கிறத நம்ம ஆட்சேபிக்கவே இல்லை. சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனச சில பேர் ஆத்மான்னு சொல்றான்னு சொன்னா அவ அப்படிதான் சொல்றா, அது இல்லைன்னு சொல்லல. லோகத்திலும் பல பேர் அந்த மாதிரி சொல்றான். ஆனா ஆத்மா கர்த்தா போக்தான்னு சொல்லக்கூடியவன் நான், அப்படி நான் தான் செஞ்சேன், நான் செஞ்சதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மா இருக்கே, இது இதெல்லாம் தாண்டினது அப்படிங்கறத இவ ஸ்தாபனம் பண்றா யுக்திகளை கொண்டு. இவ இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. இந்த கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்லும் போது கர்த்தாவாக இருக்கிறதுக்கும் போக்தாவாக இருக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. யாரு ஒரு கர்த்தாவாக ஆகிறானோ அவனே தான் போக்தாவாக ஆகணும். அவன் யாரு எந்த காரியத்தை செஞ்சானோ அந்த காரியத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு தான் அதிகாரம். அதுதானே பொதுவாக லோகத்துல இருக்கு. நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், அதுல இருந்து வரக்கூடிய அந்த பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது சுபாவமா இருக்கும். ஆக போக்திருத்துவங்கிறது கர்த்திருவம் போக்திருத்துவம் இது ரெண்டும் ஒரே இடத்துல வரணும் அப்படின்னு சொல்றோம். இப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, ஆத்மா அத்வைத்தமாக இருக்க முடியாது. கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நம்ம ஆத்மாவை சொல்லும் போது அந்த ஆத்மா ஒரே ஆத்மாவாக இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு காரியத்துக்கு ஒருத்தன் கர்த்தா, இன்னொரு காரியத்துக்கு இன்னொருத்தன் கர்த்தா. இப்ப கடத்தை யாரு பண்றான், பானையை உருவாக்குறவன் யாரு, கோயவன் அப்படின்னு சொன்னா அவன் தான் கடசிய கர்த்தா சொல்லலாம். இதே சமயத்துல இந்த வஸ்திரத்தை பண்ணக்கூடியவன் யாரு, அவனால் பண்ண முடியாது, இதுக்கு வேற கர்த்தா இன்னொருத்தன், இதை தெரிஞ்சு பண்றவன் வேற. அப்ப அந்த கர்த்தா வேற இந்த கர்த்தா வேற தானே. அப்படி பாக்குறச்சே நமக்கு இந்த நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஒவ்வொரு தேகத்துக்கும் தனித்தனியாக கர்த்தா உண்டு. அந்தந்த தேகத்துல இருக்கிற அதே கர்த்தா போக்தாவாகவும் ஆகலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஆக கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மா சரீரம் இல்லை, அதுக்குள்ள முன்னாடி சொன்ன பிராண பரியந்தம் இல்லை, இதை தவிர்த்து வேற ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத ஊகிச்சு அப்படி ஒரு ஆத்மா இருக்கு, அதை எல்லாரும் நான் சொல்லிக்கிறாளா அப்படின்னு கேட்டா அத தெரிஞ்சுட்டு நான் சொல்லல, அதே சமயத்துல தெரியாமலே அத நான் விவகாரம் பண்றாங்கிறது இல்லைன்னு அவ சொல்றான். தெரியலைங்கிறது இல்லை. ஏன் எப்படி தெரியுது இந்த ஆத்மா அப்படின்னு பாக்குறச்ச இப்ப நாமளே யோசனை பண்ணலாம். நாம ஒரு விஷயத்தை இப்ப நம்ம காதால கேட்கிறோம்னு தெரியறதா இல்லையா? ஒரு விஷயம் நம்ம காதுங்கிற இந்த ஸ்ரோத்ரேந்திரியத்தை உபயோகப்படுத்தி நம்ம கேட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியறச்ச இது எப்படி தெரியுது? கேட்கிறோம் அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. அப்ப நான் கேட்கிறேன், காதால கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சத்தத்தை காதால கேட்கறதுங்கிறது ஒண்ணு, அந்த சத்தத்தை மாத்திரம் காது காமிச்சு கொடுக்கும்.
ஆனா அந்த காதால நான் சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்லும் போது அந்த சத்தம் மாத்திரம் விஷயம் இல்லை, அந்த கேட்கறதும் அந்த ஞானமும் விஷயமாக ஆகிறது. ஆக அந்த ஞானம் தனக்கு வந்திருக்குங்கிறது அங்க தெரியறது, கேட்கிறவன் நான் அப்படின்னு தெரியறது. அப்ப அந்த நான்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அவ தெரியாத ஆத்மாவாக இருக்க முடியாது. அவளுக்கு தெரியுறது நான் கேட்கிறேன், நான் சௌட்சமா இருக்கேன் அப்படிங்கிறது. அப்ப நான்கிறது அவளுக்கு தெரியாம இருக்கான்னு சொல்லல. தேகத்தை தாண்டி மனசு, இந்திரியம், பிராணன் எல்லாத்தையும் தாண்டியவனாக அந்த கர்த்தா ஆத்மா இருக்கான் அப்படிங்கிறத நான் ஏதோ ஊகத்துல சொல்றேன் அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலையும் தெரியக்கூடிய அந்த ஆத்மா, இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பத்தி தான் நான் சொல்றேன். ஆனா அந்த ஆத்மா இதுகளை காட்டிலும் வேறானதா இல்லையான்னு இவ விசாரிச்சு பார்க்கல. அதனால நான் சரீரத்தை காமிச்சுட்டு இருந்தா. ஆனா இந்த விசாரம் பண்ணி பார்க்கும்போது இவாளுக்கு தெரியக்கூடிய அந்த ஆத்மா தேகாதிகளை காட்டிலும் வேறானதாக இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். எதுக்கா நான் இதை சொன்னேன்னு சொன்னா, நீங்க பாட்டுக்கு தேகம் இல்லை, பிராணம் இல்லை, அது இல்லை, அது இல்லை, தனியா ஒரு ஆத்மான்னு ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்றீங்களே, யாருக்கு தெரியும்னு நீங்க கேட்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்மா, நான் தெரியக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இப்படி இருக்குன்னு நீங்க விசாரிச்சு பார்க்கல, நான் விசாரிச்சு இந்த மாதிரி சொல்றேன். இந்த ரீதிக்கு அவ கர்த்தா போக்தாவாக இருக்கிறது ஆத்மா அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணினான். ஆனா கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆத்மா ஒவ்வொரு சரீரத்துக்கும் வெவ்வேறானதாக இருக்கணும், அதுவும் ஒரு நியத்தி ஏற்பட்டது. கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்திலே இந்த ஆத்மாவை தாண்டி இன்னொரு ஆத்மா பரமாத்மான்னு ஒண்ணு ஏற்க வேண்டியதாகவும் நிர்பந்தம் ஏற்பட்டது. ஏன்னா ஒரு வியவஸ்தைக்காக, விவகாரத்தினுடைய ஒரு நியத்திக்காக பரமேஸ்வரன் அப்படின்னு ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஆத்மாக்கள் கர்த்தாவாகவும் இருக்க முடியாது, சரியானபடி போக்தாவாகவும் இருக்க முடியாது. அதனால ஈஸ்வரன் ஒரு ஆத்மாவை ஏத்துண்டு ஜீவாத்மாக்கள்னு சொல்லி பல ஆத்மாக்களை வச்சுண்டு இப்படி ஒரு மதம் வந்தது. இதெல்லாம் ஆஸ்திக மதம். இப்ப பரமாத்மா இருக்கார், அவர் எல்லாம் சர்வஜராகவும் சர்வசக்தியாகவும் ஒருத்தர் இருக்கிறதுனாலே அவருக்கு அடங்கி அத்தனை உலகமும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவளும் தெய்வாத்மாக்கள்லாம் தான் பண்ணின கர்மாவுக்கு பலத்தை அடைஞ்சிட்டு இருக்கா. அப்படி ஒரு விவஸ்தைக்கு கொண்டு வரும். ஆனா இப்பவும் அத்வைத்தம் இல்லை, இது அத்வைத்தம் ஆகல. என்னதான் பண்ண வேண்டியிருக்கு? அப்ப ஸ்ருதி இந்த ஆத்மாவை சொல்லலேன்னு தானே ஆச்சு. இது வரைக்கும் நம்ம எந்த ஆத்மாவை பத்தி பேசிட்டு வந்தோமோ அந்த ஆத்மாவை ஸ்ருதி சொல்லல. அப்ப அத்வைத்தம் அப்படின்னு நம்ம விஷயத்த குறிப்பிட்டோம்னா இந்த ஆத்மாவை பத்தி சொன்னதாக எடுத்துக்க முடியல. அப்ப எதை சொல்லலாம்? இப்ப அத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை நாம பரமாத்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுப்போம். அப்படிதான் எல்லாரும் எடுத்துட்டா. அப்படி எடுத்துக்கும் போது அந்த ஆத்மா ஒண்ணு அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அந்த ஆத்மா ஒண்ணுதான். ஆனா அதை உணர்ந்தவா யார் இருக்கா? நான் அப்படின்னு நம்ம பிரசித்தமான ஆத்மாவில அந்த ஆத்மா சேர்றதா நம்ம அனுபவத்துல அப்படின்னு கேட்டா இல்லைன்னுதான் சொல்லியாகணும். யாரா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லியாகணும். யாரோ ஒருத்தர் பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொன்னாதான் தெரியுமே தவிர அதை நாம நம்ம அனுபவத்துல சொல்றோமான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுபடியா இருக்கு. ஆனா நான் இங்க ஆரம்பத்துல இந்த தேகத்தை நான் சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சேனே, அந்த நான் இந்த கர்த்தா போக்தான ஒரு ஆத்மாவை சொன்னேனே, அது பரியந்தம் இருக்கக்கூடிய அவ்வளவு ஆத்மாவும் நமக்கு அனுபவத்துல இருக்கக்கூடிய ஆத்மா, இருக்கிற ஆத்மா, கல்பனை பண்ணப்பட்ட ஒரு ஆத்மா இல்லை. நாம உணர்றோம், ஆனா உணரும் அந்த ஆத்மஸ்வரூபம் இதை காட்டிலும் வேறானதா இல்லையா அப்படின்னு நம்ம விவேச்சனம் பண்ணாமல் நம்ம பட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதனால விவேச்சனம் தான் பண்ணி கொடுத்தாவா. ஆக நான் உணரக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபம் தேகாதிகளை காட்டிலும் வேறானது அப்படிங்கிற ஒரு அம்சத்தை மாத்திரம் இங்க சாஸ்திரக்காரெல்லாம் நமக்கு விவேச்சனம் பண்ணி கொடுத்தாலே தவிர நம்மளுடைய அனுபவத்திலேயே இல்லாத ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அவ ஒன்னும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால்
இப்போ இந்த வியவஸ்தைக்காக நம்ம அனுபவத்துல இல்லாத ஒரு ஆத்மஸ்வரூபத்தை ஈஸ்வராத்மா அப்படின்னு சொல்லும்படியாக ஏற்பட்டது இந்த ஆஸ்திக மதத்துல. அதை ஒண்ணு தனியா வச்சுட்டோம். ஆனா நம்ம அனுபவ விஷயம் இல்லை அந்த ஆத்மா. இப்போ இதைய தாண்டி நம்ம எத்திரஹி துவைத்தம் இவ பவதி தது இதர இதரம் பஷ்யதி அப்படிங்கிற இந்த ஸ்ருதி சொல்றதே, இது அந்த தனியா இருக்கக்கூடிய ஆத்மாவை பத்தி சொல்றதா, இல்ல நாம அனுபவிக்கக்கூடிய ஆத்மா, நான் கர்த்தா, நான் தான் செஞ்சேன், நான் தான் அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம அனுபவத்தில் உள்ள ஆத்மாவை பத்தி சொல்றதா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, நான் பார்க்கிறேன் கேட்கிறேன் அப்படின்னு உணர்ற ஆத்மா இருக்கே, அந்த ஆத்மாவை பத்தி தான் உபனிஷத்து சொல்லி கொடுக்கறது அப்படின்னு தெரியுது. அதுக்காக அந்த ஈஸ்வரன்கிற ஒரு ஆத்மாவை இல்லைன்னு சொல்லிவிடலாமான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஈஸ்வரங்கிற ஆத்மாவை ஆரம்பிச்சு சொல்லக்கூடிய உபனிஷத்து நிறைய இருக்கு. உபனிஷத்துல நிறைய ஈஸ்வரனை பத்தி சொல்லப்படுது. ஜெகத் சிருஷ்டி எப்படி வந்ததுன்னு கேட்டா ஈஸ்வரனத்துல இருந்துதான் வந்ததுங்கிறதுல எந்த உபனிஷத்துக்கும் கருத்து வேறுபாடே கிடையாது. எல்லாம் ஐக்கவத்தியமா இருக்கு. கதி சாமானியா அத்தனை சூத்திரம் வேறு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரனை பத்தி ஈஸ்வரனிடத்துல இருந்து இவ்வளவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபனிஷத்து விஷயமும், அதே சமயத்துல நான் இந்த காரியத்தை செய்கிறேன், நான் இதை உணர்கிறேன், சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு உணரக்கூடிய ஆத்மஸ்வரூபமும் வேற ஒன்னா அப்படிங்கிற விஷயத்துலதான் இங்க பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. அப்ப இந்த உபனிஷத்துகள் அந்த ஜகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆத்மஸ்வரூபமும் நான் அப்படின்னு தெரியக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபமும் ஒரே ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஒன்னையும், இதே இத்தனை சரீரங்கள்ல தனித்தனியாக கர்த்தா போக்தா அப்படின்னு தெரியக்கூடிய அத்தனை ஆத்மஸ்வரூபமும் ஒரே ஆத்மஸ்வரூபந்தான் அப்படின்னு சொன்னால் இதுதான் அத்வைத்தம்னு அர்த்தம். அதாவது இந்த சரீரத்திலையும் அந்த சரீரத்திலையும் அந்த சரீரம் எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மா. ஆச்சா, இப்ப ஜீவாத்மா அதுக்குள்ள சேர்ந்து கொடுத்தோம். ஒரே ஜீவாத்மா தான். ஜீவாத்மான்னு எதை சொல்றோமோ அது ஒரே ஆத்மா. அந்த ஆத்மா தான் பரமாத்மா. நான் பரமாத்மாவை ஜீவாத்மான்னு நான் சொல்லல. பரமாத்மான்னு சொன்னா அவர் சர்வஜர், சர்வசக்தி. நம்மளை போல இல்லை, அவரை நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை விட ரொம்ப பெரியவர், ரொம்ப சக்தி ஞானம் எல்லாம் உள்ளவர்ங்கிறதுல சந்தேகம் இல்லை.